ஹலோ சின்ன பிள்ளைகளா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? நான் திருப்பி வந்துட்டேன். உங்களுக்கு ஒரு நீதி கதை சொல்கிறதுக்காக நான் வந்துட்டேன். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்க? ஓகே, நம்ம டேரெக்டாக நீதி கதைகள் கேட்க போகலாம். வெரி குட். நான் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை சொல்லணும். அது சொன்னாதான் நான் கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? சொல்கிறீங்களா? 1 2 3. ஊரே! வெரி குட். திருப்பி சொல்கிறீங்களா? எனக்கு சரியாக கேட்கல, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். 1 2 3. ஊரே! வெரி குட். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டீங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போய் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கதையை பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு ஊரில் ரிச்சு அப்படின்னு ஒரு அண்ணா இருந்தாங்க. ஓகே தானே அந்த பேர்? பரவாயில்ல. ஓகே. அந்த அண்ணாக்கு ஒரு மம்மி இருந்தாங்க, ஒரு டேடி இருந்தாங்க, ஒரு குட்டி பாப்பா, தங்கச்சி பாப்பா இருந்தாங்க. அந்த அண்ணாக்கு டிவி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அந்த அண்ணா எப்போ பாரு டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டிவியில் அவங்களுக்கு நல்ல பிடிச்ச கதையெல்லாம் வரும், பிடிச்ச விஷயம்லாம் வரும். அதனால் ரொம்ப டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போவும் அவங்க மம்மி சொன்னாங்க, டேய் ரிச்சு, உனக்கு தான் லீவ் விட்டுட்டாங்கல்ல, இன்னும் ஏன் நீ உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்க? உனக்கு லீவ் விட்டதுனால எப்போ பாரு டிவி பார்க்காத, அப்பப்போ போய் விளையாடு. உனக்கு லீவில் கொடுக்கறதுக்கு சின்ன சின்ன ஒர்க்ஸ் கொடுத்தாங்கல்ல ஸ்கூல்ல இருந்து, அதெல்லாம் கொஞ்சம் பண்ணு. அப்படி அதுவும் பண்ண முடியலையா, நீ வெளியில் போய் விளையாடு, நல்லா ஓடி ஆடி சைக்கிள் ஓட்டி இப்படிலாம் விளையாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ரிச்சு அண்ணாக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா ரிச்சு அண்ணாக்கு டிவி பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் ரிச்சு அண்ணா கொஞ்சம் 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 ரொம்ப கொஞ்சம் அந்த அண்ணா லைட்டாக சோம்பேறினா தெரியுமா, லேசி பாய், கொஞ்சம் சோம்பேறி பையனாக இருந்தாங்க. அதனால அந்த அண்ணாக்கு வேண்டாம், நான் போகல, நான் கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறேன், அப்புறம் போய் நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி விளையாடினாங்க. அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அம்மா உள்ளே போயிட்டாங்க. அம்மா போய் கிச்சனில் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி வந்தாங்க, டிவி ஆஃபாக இருந்துச்சு. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, ரிச்சு நான் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சிட்டான் அப்படின்னு நினச்சா, ரிச்சுன்னு டிவி ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோ கேம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வீடியோ கேம் ஓப்பன் பண்ணி வீடியோ கேமில் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ அம்மா சொன்னாங்க, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்காத ரிச்சு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, கொஞ்சம் வெளியில் போய் விளையாடு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே ரிச்சு என்ன பண்ணாங்க, சரி அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க செய்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ கேமை ஆஃப் பண்ணாங்க. வீடியோ கேம் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே விளையாட போகலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ வானம்லாம் அப்படியே இருட்டி மழை வர மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, மழை வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே ரிச்சு அண்ணா அந்த அண்ணா கொஞ்சம் 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 சோம்பேறி இல்லை. அதனால அந்த அண்ணா என்ன பண்ணாங்க, சரி மழை வரப்போகுது இல்லை, நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே இப்படி உட்காந்துக்கலாம், மழை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காந்தாங்க. உடனே அம்மா வந்தாங்க, என்ன ரிச்சு நீ போகலையா அப்படின்னு பார்க்குறப்போ அப்போ அம்மா பார்த்தாங்க, ஆஹா மழை வர மாதிரி இருக்குது, நான் மொட்டை மாடியில் துணி காய போட்டிருக்கேன், ரிச்சு என் கூட வா, நம்ம போய் துணி எடுத்துகிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லி மேலே போனாங்க. எல்லாம் வேகமாக துணி எடுத்தாங்க. கீழே வந்தாங்க. நம்ம அண்ணா தான் கொஞ்சம் 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 சோம்பேறி இல்லை. மம்மி நிறைய துணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ரிச்சு அண்ணா சும்மா பேருக்கு அம்மா சொன்னாங்களே அப்படிங்கிறதுக்காக ஒரு 1 2 3 துணி மாத்திரம் கையில் எடுத்துகிட்டு கீழே வந்தாங்க. கீழே வந்தோடனே மழை பெய்யுது. உடனே அண்ணா போய் ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த விண்டோ சைடு உட்காந்து மழையை பார்க்க ஆரம்பித்தாங்க. மழை எப்படி பெய்யுது அப்படின்னு இப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இப்படி கீழே பார்த்தாங்க. கீழே பார்த்தா ஒரு முக்கியமான விஷயம் அந்த அண்ணாவை இப்படி அட்ராக்ட் பண்ணுச்சு. அது என்ன விஷயம் தெரியுமா? கீழே எறும்பு ஒன்றொன்னா இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த எறும்பெல்லாம் வெள்ளை வெள்ளையாக ஏதோ எடுத்துகிட்டே போச்சு. அப்போ சில எறும்பெல்லாம் வந்து இது சின்ன சின்ன ஃபுட்டு, குட்டியாக இருக்கிற அரிசி, அதுக்கப்புறம் வெள்ளை வெள்ளையாக, மோஸ்ட்லி எல்லா எறும்பும் வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதா எடுத்துகிட்டு போச்சு. இந்த அண்ணா ஒன்றுமே புரியல. அம்மா 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 இங்கே வந்து பாருங்களேன், இங்கே என்னமோ இருக்குது, வந்து பாருங்களேன், இது என்னம்மா அப்படின்னு சொல்லி ரிச்சு அண்ணா சத்தமாக கூப்பிட்டான். உடனே அம்மா வந்தாங்க. வந்து என்ன ரிச்சு என்னாச்சு அப்படி கேட்டாங்க. உடனே அந்த அண்ணா சொன்னா, அம்மா இங்கே பாருங்க, எறும்பெல்லாம் வரிசையாக போகுது, ஆனால் என்னென்னமோ எடுத்துகிட்டு போதுமா அப்படின்னு சொன்னப்ப அம்மா சொன்னாங்க, மழைக்காலம் வர தொடங்கிடுச்சுல்ல, அதனால அந்த எறும்புகள் எல்லாம் அதோடைய முட்டையை
பத்திரமா கொண்டு போய் வைக்கிறதுக்காக அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இடம் பெயர்றது, இங்கேருந்து அது இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது, அது வீடை மாற்றிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த அண்ணன் ரொம்ப ஆர்வமாக பார்த்தான். எவ்வளோ அழகாக அந்த எறும்பெல்லாம் வேக வேகமாக போகுது, இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வியந்து ஆச்சரியப்பட்டான். அப்போ அம்மா சொன்னாங்க, ரிச்சு, எறும்புகள் கிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்கணும். ஏன்னா எறும்புகள் அது சோம்பேறித்தனமாக இருக்கவே இருக்காது. அதனால சோம்பேறியாக இருக்கிற நீ எறும்பு கிட்ட போய் கற்றுக்கோ, அது எப்படி சுறுசுறுப்பாக இருக்குன்னு பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. சொல்லிட்டு அம்மா உள்ளே போயிட்டாங்க. ரிச்சு அண்ணாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடனே தலையை எப்படி கீழே குனிஞ்சுக்கிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ உண்மையாலுமே இவ்வளோ சின்னதாக இருக்கிற அந்த எறும்புக்கு இருக்கிற சுறுசுறுப்பு, இவ்வளோ பெரிய அண்ணா ஆகிட்டேன், எனக்கு அந்த சுறுசுறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த அண்ணன் தீர்மானம் எடுத்தாங்க. இனிமே நான் இந்த மாதிரி இருக்க மாட்டேன், நானும் இனிமே நான் சுறுசுறுப்பு பையன் அப்படின்னு நான் எழுதிப்பேன், எல்லாரும் என்ன அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் தீர்மானம் எடுத்துக்கிட்டாங்க. சின்ன தம்பி, சின்ன தங்கச்சி, குட்டி தம்பி, குட்டி தங்கச்சி, நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும். சுறுசுறுப்பாக இருக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம சுறுசுறுப்பாக இருக்கும் போது நம்ம உடம்பும் நம்மளுடைய ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் செய்யலாம், நிறைய கற்றுக்கலாம், நல்லா புதுசாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் இனிமேல் நீங்களும் சோம்பேறியாக இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கணும். அடுத்த வாரம் அடுத்த நீதி கதையோடு நான் உங்களை பார்க்குறேன். பாய்.